இந்த தெய்வம் ஒரே வேல் வீசி வென்றதில்லை, முயற்சிதான் அவனுடைய ஆயுதம். பல பேர் நினைக்கிறார்கள், முருகன் என்றால் அவதாரம் எடுத்ததும் வெற்றி வந்துவிட்டது என்று. ஆனா உண்மையதில்லை. அவன் பிறந்த நாளிலேயே 6 முகங்கள், 6 பொறுப்புகள், ஒவ்வொரு முகமும் ஒரு கடமையை கற்றது. வேல் கையில் இருந்தது மட்டும் போதவில்லை, அதை எப்போது, எப்படி, எங்கே பயன்படுத்த வேண்டும் என்று அவன் கற்றுக்கொண்டான். போர் வந்தது. எதிரி பெரியவன். சூரபத்மன் சின்னவனில்லை. ஆனா முருகன் பயப்படல, ஓடல. ஒவ்வொரு அடியும் ஒரு திட்டம், ஒவ்வொரு மூச்சும் ஒரு முயற்சி. பல முறை அசுரன் தப்பினான், மரமானான், பறவையானான். ஆனா முருகன் விடல. ஏனெனில் முயற்சி நின்ற இடத்தில்தான் தோல்வி பிறக்கும். கடைசியில் அந்த வேல் விழுந்தது, வெற்றி வந்தது. அந்த நாள் உலகம் ஒன்று புரிந்து கொண்டது. முயற்சி இருந்தால் தெய்வமும் துணை நிற்கும். முயற்சி இல்லையென்றால் இல்லாமையே வாழ்க்கையாய் மாறும். அதனால்தான் முருகனை நம்பினால் மட்டும் போதாது, முயற்சி செய்ய வேண்டும்.